சரி, ஓகே, சரி, வாசிப்போம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 6:9. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? ஆமென். எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். இதுதான் கர்த்தர் நமக்கு கடந்த வாரத்தில் கொடுத்த ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையின் தொடர்ச்சியாக மீதமுள்ள காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே கர்த்தர் கொடுக்கிற தூக்கத்துக்கும் சத்ரு கொடுக்கிற தூக்கத்துக்கும் நம்ம வித்தியாசத்தை கண்டுபிடிக்க தெரியாமல் சில நேரங்களில் எல்லாத்தையுமே கர்த்தர் தான் கொடுக்குறாரு சொல்லிட்டு அது ஏற்படக்கூடிய விளைவுகளை குறித்து தான் நாம் கடந்த வாரமும் பார்த்தோம், இந்த வாரமும் பார்க்க போகிறோம். நான் போன வாரமே சொன்னேன், என்னென்னு, பள்ளியிலேயே தூங்கினவன் படிப்பறிவை இழந்து போவான் அப்படின்னு சொன்னேன். கடையில், அதாவது வியாபாரம் பண்ணுற கடையில் தூங்கினா அவனுடைய மூலதனத்தை அவன் இழந்து போவான் அப்படின்னு உலகத்திலே பழமொழி இருக்குது. ஜெபிக்கிற இடத்துல ஒருத்தன் தூங்குவான், ஆனால் அவன் ஜெயத்தை இழந்து போவான் அப்படின்னு பார்த்தோம். ஊழியம் செய்கிறவன் தூங்கினா அவன் உதவாக்கரையாக மாறிடுவான்னு நம்ம பார்த்தோம். அது மாத்திரம் இல்லை, இந்த தூக்கத்தை சத்துரு ஒரு ஆயுதமாக எடுத்து பயன்படுத்துகிறான் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படின்னா என்னங்க ஐயா, தேவனுடைய பிள்ளை தூங்கக்கூடாதா? அப்போ நம்ம எப்போதுமே முடிச்சுக்கிட்டு தான் இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்படி ஆண்டவர் சொல்ல. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, நித்திரை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். அப்போது அந்த நித்திரைன்ற விஷயத்தை ஆயத்தம் பண்ணினவர் தேவன்தான். ஆனால் அதே நித்திரையை நீங்கள் ஜபத்தோடு தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து விட்டு நீங்கள் உறங்கும்போது உங்களுக்கு இருக்கிற அந்த நித்திரைக்கும், ஜெபிக்காத ஒரு புறஜாதியானோ அல்லது ஆண்டவருடைய பிள்ளை கூட சில நேரத்தில் துன்மார்க்கமாக ஜீவித்து பின்மாற்றத்தில் போயிட்டு அவன் தூங்குற அந்த தூக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. அதை நம்ம இந்த செய்தியின் ஊடாகவே ஆண்டவர் கொடுக்குற தூக்கத்துக்கும் பிசாசு கொடுக்குற தூக்கத்துக்கும் உள்ள வித்தியாசங்களை நம்ம பார்க்க போகிறோம். அப்போது எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்தார்? அது காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, போன வாரத்தில் 3 காரியத்தை பார்த்தோம். நம்ம தூங்கும்போது நாம் ஆவிக்குரிய குருடனாக மாறி போயிடுவோம். நாம் தூங்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய பலனை நம்ம இழந்து போயிடுவோம். நாம் தூங்கும்போது நாம் சோம்பேறியாக மாறிவிடுவோம். அப்படின்ற 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லட்சையை உண்டாக்குகிற மகன். ஆமா, என்ன சொல்றாங்க கவனிச்சீங்களா? அறுப்பு காலத்திலே தூங்குகிற மகனோ யார் அவன்? லட்சையை உண்டாக்குகிற மகன். லட்சைனா வெக்கம், அவமானம் அப்படின்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. அறுப்பு காலத்துல தூங்குகிறவனோ வெக்கத்தை உண்டு பண்ணுகிற மகன், அவமானத்தை உண்டு பண்ணுகிற மகன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நல்லா கவனிங்க, அறுப்பு காலம் அப்படின்றத நீங்கள் 2 வகையாக எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, வேதத்தின் அடிப்படையில் ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது ஆத்துமாக்களை அறுவடை செய்கிற பணியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவித்து அந்நிய ஜனங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொல்லி அவளை கர்த்தருக்குள்ளே நடத்துவது, அதுவும் ஒரு அறுப்பு தான். நல்லா கவனித்து கொள்ளுங்க. ஆனால் இன்னொரு அறுப்பு இருக்குது, அதே ஆவிக்குரிய இன்னொன்று. அது முதல்ல நம்ம பார்த்தது ஊழியம் சம்மந்தப்பட்டது. இன்னொன்று ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்கள். அப்படின்னா என்ன? இப்போது நீங்கள் ஒரு கடன் பிரச்சனைக்காக அல்லது ஒரு வியாதிக்காக, ஒரு போராட்டத்துக்காக, அல்லது வீட்டில் நடக்கிற ஏதாவது பிரச்சனைக்காக, ஏதாவது ஒரு மனுஷன் உங்களுக்கு விரோதமாக எழும்பும்போது, அல்லது ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் ஒரு ஜெயத்தை பெறணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஊக்கமாக நீங்கள் ஜெபித்து கொண்டே வரீங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டே வரீங்க. கரெக்டாக இன்னைக்கு ஆண்டவர் அதுக்கு உங்களுக்கு அறுவடை செய்யறதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு புக் பண்ணி வச்சிருக்காரு. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிட்டீங்க? தூங்கிட்டீங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தூங்கிட்டீங்க. அப்ப என்ன ஆவான்? அறுவடை காலத்தில் தூங்குறவனோ வெக்கம்தான் அடைவான், அவமானம் தான் அடைவான், தோல்வியை தான் சந்திப்போம். ஒரு காரியத்தை எடுத்தா அதில் ஜெயம் காணாம நம்ம என்ன பண்ணக்கூடாது? விடவே கூடாது. அதை தான் யாக்கோபு செஞ்சான். என்ன சொன்னா? நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய உம்மை நான்
விடுவதில்லை அப்படின்னு சொல்லி அவன் காலை பிடிச்சிக்கிட்டான் பாருங்க, விடவே இல்லை. பொழுது விடியும் போது அப்பதான் அவர் என்ன பண்ணாரு, ஏசப்பா என்ன பண்ணாரு, அவனை ஆசீர்வதிச்சார். அவன் கிடைச்சது கேட்டது கிடைக்கிற வரைக்கும் அவன் விடவே இல்லை பாருங்க. அதனால தான் யாக்கோபுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுங்களா, மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டவன் அர்த்தம். அல்லேலூயா. அதுதான் இஸ்ரவேல். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ ஏசப்பா கிட்ட நாம செய்ய வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, நீங்க ஊக்கமா நீங்களும் நானும் ஜெபித்தா நிச்சயம் அன்றைக்கு யாக்கோபு அறுவடை பண்ணினது போல, ஒரு பெரிய ஜெயத்தை அறுவடை பண்ணியது போல, ஒரு ஆசீர்வாதத்தை அறுவடை பண்ணினது போல, ஒரு பெரிய நன்மையை அறுவடை பண்ணியது போல, பெரிய போராட்டத்திலிருந்து அவன் ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டது போல, இன்றைக்கு நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதற்காக தான் தேவன் ஜெபத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறார். நீங்க பிள்ளைக்கு சுகத்துக்காக ஜெபித்துக்கிட்டே இருப்பீங்க. பிள்ளைக்கு ஏதாவது ஒரு வியாதி இருக்கலாம், இல்லை பலவீனம் இருக்கலாம், பிள்ளை அறிவில் குறைந்த ஆளாக இருக்கலாம், ஞானத்தில் குறைந்த ஆளாக இருக்கலாம், இல்லை பிள்ளையோட கல்யாண காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது பிள்ளைக்கு வேற ஏதாவது காரியம், அல்ல புருஷனுக்காக, மனைவிக்காக, அல்லது வருமானத்துக்காக, வேலைக்காக, தொழிலுக்காக, நீங்கள் எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறவங்களா இருந்தாலும் என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு தொடர்ச்சியான ஜெபம்தான் உங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வரும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிங்க அப்படின்னு சொன்னாரு. ஒரு சகோதரியை கூட நமக்கு உதாரணமா அதுக்கு தான் ஆண்டவர் காட்டினார். லூக்கா 18 அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணுன்றதுக்கு ஆண்டவர் ஒரு சம்பவத்தையே சொன்னார். என்ன சொன்னாரு, அந்த ஊர்ல இருக்க ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, அநீதியான ராஜா கிட்ட போய் தினந்தோறும் எனக்கும் என்னுடைய அயலானுக்கும் இருக்கிற பிரச்சனையில நீதி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அநீதியான ராஜா கிட்ட கேட்டாங்க. நல்லா கவனிங்க. அவனே கெட்டவன், கெட்டவங்கிட்ட இந்த அம்மா போய் நீதி கேட்டாங்களா, என்ன பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்க. அந்த கெட்டவன் ஒரு நாள், அதாவது முதல் நாள் அவனுக்கு தெரியல பெருசா, இப்படியே ஒவ்வொரு நாளும் இந்த அம்மா வந்து டெய்லி நீதி கேட்க இவன் உள்ளத்துல ஒரு பயம் வந்துருச்சு பாருங்க. என்னடா இந்த அம்மா பெரிய தொந்தரவு, நாம கெட்டவன் தெரியும், நம்ம பொல்லாதவன் தெரியும், ஆனா நம்ம கிட்ட இந்த அம்மா வந்து டெய்லி பண்ற டார்ச்சர் தாங்க முடியல. அதனால இந்த அம்மாவுக்கு திரும்ப வராத மாதிரி நல்லபடியா ஒரு தீர்ப்பு செய்யணும்னு சொல்லி ஒரு கெட்டவனே நினைச்சான். அப்படின்னும் போது இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல கர்த்தர் நீதி செய்யாமல் இருப்பாரோ, நிச்சயமாய் சீக்கிரத்துல அவர்களுக்கு நியாயம் செய்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நல்லா கவனிங்க. அந்த நியாயம் கிடைக்கிற நேரத்துல, விடுதலையை பெற்றுக்கொள்ற நேரத்துல அன்னைக்கு போய் தூங்கிட்டீங்கன்னா என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு தான் ஃபைனல் எக்ஸாமு, பப்ளிக் எக்ஸாமு, இன்னைக்கு இப்போ நல்லா இழுத்து போட்டு தூங்குனீங்கன்னா முடிஞ்சது, ஒரு வருஷம் படிப்பு வீணா போச்சு. இன்னைக்கு இன்டர்வியூ, முக்கியமான வாழ்க்கையில் உங்களுடைய திருப்பம், இதோட உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. அன்னைக்கு போய் தூங்கிட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க. கல்யாண நாள்ல தூங்கிட்டீங்க இருக்கு வசனத்துல. 10 கன்னிகை என்ன பண்ணாங்க, மணவாளனை எதிர்கொண்டு போகும்போது அவங்களுக்கு என்ன வந்துருச்சு, தூக்கம்தான் வந்துருச்சு. தூக்கம் எங்க வரலாம் சொல்ல முடியாது. நீங்க நினைக்காதீங்க தூக்கத்தை நாளாக அப்படியே மேற்கொள்ளுங்க, அப்படிலாம் இல்லை. கல்யாணத்துக்கு எதிர்கொண்டு போற ஆளு என்ன போச்சு. ஆமா, இதுதான் விஷயம். ஆக தூக்கம் எல்லாருக்கும் வரக்கூடிய விஷயம், ஆனா அதை மேனேஜ் பண்ண தெரியணும். ஆவிக்குரியவனால மட்டும்தான் அதுல ஜெயம் பெற முடியும். அப்போ இன்னைக்கு இந்த தூக்கம் நம்முடைய வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வருது, அவமானத்தை, வெட்கத்தை கொண்டு வருது. எதுல கொண்டு வருது, நாம ஜெயிக்க வேண்டிய இடத்துல நம்ம தோற்று போக பண்ணுது. நாம விடுதலை பெற வேண்டிய நேரத்துல அது நமக்கு அவமானத்தை கொண்டு வருது. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம இந்த காரியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்போ நல்லா கவனிங்க. உங்களுடைய தொடர்ச்சியான ஜெபத்துல நீங்க உறுதியா தரித்திருங்க. அதனாலதான் வேதம் சொல்லுது, நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் என்ன பண்ணுது, மிகுந்த பலனுள்ளதா இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஜெபத்தை விடாதீங்க, உங்க விசுவாசத்தை விடாதீங்க. ரிசல்ட்டை பார்க்குற வரைக்கும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க நம்ம என்ன பண்ணணும், நம்மளை ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்கணும். இதுதான் வசனம் சொல்லுது. அப்போ முதலாவதாக நாம் தூங்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆயிரும், அறுப்பு காலத்தில், அதுவும் விடுதலை பெற வேண்டிய நேரத்தில், அற்புதத்தை பெற வேண்டிய நேரத்தில், அதிசயத்தை கத்த செய்ய காத்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அப்போ போயிட்டு நாம் தூங்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, என்ன ஆயிரும், இதுதான் நமக்கு வாழ்க்கையில் முடிவாக வரும். அதனால் இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபிக்க ஒப்பு கொடுத்த பிள்ளைங்க ஊக்கமாக ஜெபிங்க. விடுதலை காண மட்டும் விடாதீங்க. அல்லேலூயா. சூழ்நிலை மாறா இருக்கும், நல்லா புரிந்து கொள்ளுங்க. சூழ்நிலை மாறாதான் இருக்கும், ஆனால் ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க, அதோடு உங்கள் பிரச்சனை மாறி போயிடும். யோசிச்சு பாருங்க.
யாக்கோபு முடிவை காணும் மட்டும் விடவே இல்லை. நீதியின் சூரியன் அவன் மேலே உதிச்சது. இப்போ தைரியமாக போய் அவன் பிரச்சனையை மேற்கொள்கிறான். பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு. நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி அது கர்த்தர் நமக்காக தான் பேசுகிறார். நீங்கள் கூட ஒரு போராட்டத்தோடு இருக்கலாம், பிரச்சனையோடு இருக்கலாம். இந்த இடத்துல அதே போல் யாக்கோபை போல் கண்ணீர் வடித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் அதில் வைராக்கியமாக இருங்க. ஏசப்பா நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை நான் விடமாட்டேன் ஆண்டவரே சொல்லி வைராக்கியமாக உங்கள் ஜெபத்தை இன்னும் உறுதிப்படுத்துங்க, இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுங்க, அதில் தரித்திருங்க. விடுதலை கொடுக்கிற வரைக்கும் தரித்திருங்க, அற்புதத்தை காணும் வரைக்கும் தரித்திருங்க. இதுதான் இன்னைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம். அப்போ விடுதலை கொடுக்கிற நாளில் போய் தூங்கிடலாமா? தூங்கக்கூடாது. அப்படி தூக்கத்தை கொண்டு வரதான் பிசாசோட தந்திரம். பிசாசோட தந்திரம் அதுதான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ இன்னைக்கு முதலாவது தூக்கம் என்னத்தை கொண்டு வரும்? நமக்கு வெட்கத்தையும் அவமானத்தையும் தோல்வியும் கொண்டு வரும். அதனால் நாம் தூங்குவதில் கவனமாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, தூக்கத்தை விட்டு எப்பொழுது எழுந்திருப்பாய். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 23:21 வாசிங்க. நீதிமொழிகள் 23:21. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். என்னது தூக்கம்? கந்தைகளை. ஆமாம், கந்தனை தெரியுமா? கந்த துணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிராமத்தெல்லாம் சொல்லுவோம், கிழிந்த துணிக்கு பேர் தான் என்னது? கந்தை துணி. ஆமாம். அப்போ தூக்கம் என்னத்தை கொண்டு வரும்? நமக்கு கந்த துணியை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்போது இந்த கந்த துணியை குறித்து முதல்ல ஒரு காரியத்தை நம்ம வேதத்தின் அடிப்படையில் கவனிப்போமே. யாக்கோபு, புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிங்க. பக்கம் 313 புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குமுள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதபடி அண்டையிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால் போதும். இது போதும். இப்போ நல்லா கவனிங்க. 2 பேர் வராங்க சபைக்கு, ஆலயத்துக்கு வராங்க தேவனை ஆராதிக்க. ஒரு ஆள் நல்லா மினுக்கா ட்ரெஸ்ஸை போட்டு அழகாக வராங்க, நல்லா மேக்கப்புலாம் போட்டு நல்ல உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு வராங்க. இன்னொரு ஆள் வராங்க, யார்? கந்த துணியை உடுத்திக்கிட்டு. அவங்களுக்கு அடையாளமே என்னன்னு பாருங்கள். அந்த முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கந்தை துணியை உடுத்தி இருந்து வரக்கூடிய தரித்திரன். கவனிச்சிங்களா? கந்த துணியை உடுத்தியிருந்தா என்ன சொல்லுது பைபிள்? தரித்திரன். அப்போ என்ன வரும்? கந்த துணியை கண்டா தூக்கம் கந்த துணியை கொண்டு வருது. கூடவே என்னத்தை கொண்டு வருது? கந்த துணி நம்ம வீட்டுக்கு வந்துருச்சுனாலே என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? அடையாளம். ஆமாம், தரித்திரம் வந்து போச்சுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இங்கே ஒரு காரியம் நடக்குது, நல்லா கவனிங்க. நல்ல வஸ்திரம் உடுத்திட்டு வரவன் நல்ல இடத்துல உட்கார்றான். நல்லா கவனிங்க. கந்த துணியை உட்கார்றவனுக்கு அந்த நல்ல இடம் கிடைக்கிறது இல்லை. நீ நில்லு, இல்லைன்னா என் காலில் வந்து உட்காரு. யோசிச்சு பார்த்தீங்களா? நல்ல இடம் கந்த துணி வந்துருச்சுன்னா, தூக்கம் வந்துருச்சுன்னா இழந்துருவோம். ஒருவேளை அது மாதிரி நல்ல ஸ்தானங்களை எங்கேயா இழந்திருக்கீங்களா? உங்கள் நல்ல மதிப்புகளை எங்கேயா இழந்திருக்கீங்களா? நல்ல பேர், நல்ல பதவியை யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு நல்ல இடங்களை கொடுத்து வச்சிருக்காரு. நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விசேஷித்த காரியங்களை செய்கிறவர். சவுலை சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணும்போது வசனம் சொல்லுது, சவுலுக்காக சாமுவேல் என்ன பண்ணாராம்? ஒரு பெரிய ஒரு லெக் பீஸ் என்ன பண்ணார்? எடுத்து வச்சு, நான் கேட்கும்போது எடுத்துட்டு வான்னு சொல்லி சமையல்காரன்ட்டு சொல்லி வச்சாங்க. நல்லா கவனிங்க. மற்றவனுக்கெல்லாம் ஆர்டினரி பீஸு, அபிஷேகம் பண்ணவன்ட்டுக்கு ஸ்பெஷல் பீஸு. நல்லா கவனித்து பாருங்கள். அபிஷேகம் வித்தியாசப்படுத்துது பார்த்தீங்களா? மற்றவனையும் நம்மையும். தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு? எத்தனையோ பேர் பந்தியில் உட்காந்தாங்க, ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பந்தியில் உட்காரும்போது அவனுக்கு முன்னாடியே ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பீஸ் வருது, முன்குறிக்கப்பட்ட ஒரு பீஸ் வருது, மேலான ஒரு காரியம் வருது. நல்லா யோசிச்சு பாருங்க. இதுதான் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற நல்ல ஸ்தானம், நல்ல இடம். உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு நல்லதை தான் கொடுக்கும். உங்கள் மேலே இருக்க கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும், நல்ல துணையை கொடுக்கும், நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும், நல்ல வருமானத்தை கொடுக்கும், நம்ம மன விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றும். ஆனால் அந்த ஆவிக்குரிய அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தூக்கத்துக்கு இடம் கொடுத்தானா அப்படியே நேருக்கு மாற என்ன நடக்கும்? நல்ல இடம் வேண்டிய இடத்துல பாழான இடம் தான் கிடைக்கும், பாழான வாழ்க்கை தான் கிடைக்கும், பாழான பழிச்சொல் தான் கிடைக்கும். அவமானப்பட்டு வெக்கப்பட்டு நிந்தையை அனுபவித்து பல இடங்கள்ல நம்ம நல்ல பேரெல்லாம் கெடுத்துக்கிட்டு
இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம், சில இடத்துல போய் நிற்க வேண்டியதாக இருக்கும், சில பேருடைய காலாண்ட போய் உட்கார வேண்டியதாக இருக்குது. ஏன்? கந்த துணி நம்முடைய வாழ்க்கையில் வந்துருச்சு. கந்த துணி எதுக்கு பயன்படுத்துவாங்க கவனிச்சிங்களா? ஆமாம், கிச்சனில் அடி அழுக்க துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் கந்த துணி காலில் போட்டு மிதிப்பாங்க. அப்புறம் மெக்கானிக் ஷெட்டில் என்ன பண்ணுவாங்க, ஆமாம் துடைக்க தான் யூஸ் ஆகும். நம்மளை அப்படி ஆக்கிடுவாங்க. தூக்கம் என்ன பண்ணிடும், நம்மளை அப்படி ஆக்கிரும். ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஆள் ஆக்கிரும். நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, நம்ம எப்படி இருக்க போகிறோம் யோசிச்சு பாருங்கள். மினுக்கான வஸ்திரம், மேலான வஸ்திரம் நல்ல இடத்த கொடுக்கும். அப்போனா என்ன அர்த்தம், தூக்கத்தை, சத்துரு கொடுக்குற தூக்கத்தை மேற்கொள்ள பழகணும். அப்படி நம்ம மேற்கொள்ள பழகலை அப்படின்னா நாம் என்ன பண்ணிடுவோம், இப்படி தான் கந்த துணியை உடுத்தி மேலான ஆசீர்வாதத்தை இழந்து தரித்திரத்தை நம்முடைய வீட்டில் கொண்டு வந்துடும். நம்ம தூக்கம் ஒருவேளை தரித்திரத்தை கொண்டு வருதா? வீட்டில் எப்போ கேட்டாலும் வீட்டில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை சொல்கிறோமா? கையில் பாக்கெட்டில் காசு இல்லைன்னு சொல்கிறோமா? நெருக்கம் வருதா? பாருங்கள், ஒருவேளை இந்த தூக்கமாக இருக்க போகுது. இந்த தூக்கம் கண்டிப்பாக தரித்திரத்தை தான் கொண்டு வரும், வறுமையை தான் கொண்டு வரும், நல்ல இடங்களில் நம்ம பேரை கெடுத்துரும். இதெல்லாம் அடையாளம், கவனித்து பாருங்கள். எங்கேயாச்சும் உங்கள் பேரை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்களா பாருங்கள், நல்ல மதிப்பை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்களா பாருங்கள். உங்களுக்குரிய ஒரு ஸ்தானம் இருக்குது பாருங்கள், அதை நம்ம இழந்துடக்கூடாது. அதை இழக்கிறோன்னா எங்கேயும் நம்ம மிஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, தூக்கமோ கந்தைகளை நமக்கு என்ன பண்ணும், உடுத்துவிக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. மூணாவது ஒரு காரியத்தை பாருங்கள், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 13:25. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் கனிகளை விதைத்து விட்டு போனான். கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். நல்லா கவனிங்க பாருங்க. நாம தூங்கும் போது, மனுஷர் தூங்கும் போது சத்துரு என்ன பண்றான், களைகளை விதைக்கிற நேரம் தூக்கம்தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க அதுக்கு தான் ஜெபம் பண்ணிட்டு படுங்க, ஜெபித்துட்டு படுங்க, ஜெபித்துட்டு படுங்க நம்ம சொல்றோம் பாருங்க. எதுக்காக? ஜெபிக்காம ஒருத்தன் படுத்தானா அது ஓப்பனா இருக்கிற தூக்கம். அதுல ஏசப்பாவும் வந்து விதை போட முடியும், சத்துருவும் வந்து விதை போட முடியும். நல்லா கவனிச்சுக்கங்க. இங்க அதுதான் நடக்குது. சத்துரு வந்து என்ன பண்ணிட்டான், களையை விதைச்சிட்டு போயிட்டான். இப்போ நான் உங்களுக்கு உதாரணம் புரியும்படி சொல்றேன் பாருங்க. ஏசப்பா ஆதாம நித்திரை பண்ண வச்சார் முதல்ல. அதனால அவனுக்கு என்ன கிடைச்சது, ஏற்ற துணை கிடைச்சது. நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தர் கொடுக்குற நித்திரையில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஏற்ற துணை கிடைக்கும், நல்லது கிடைக்கும், நல்லதை விளைய வைப்பார். அவர் விதைக்கிறதெல்லாம் எப்படி, இது நல்லது என்று கண்டா பூமியில் கனி தரும் விருட்சங்களை கொடுத்தார். யாருக்காக? நமக்காக கொடுத்தாரு. ஆறுகளை உண்டாக்குனார். எதுக்காக? நமக்காக. சூரியன் சந்திரனை உண்டாக்குனார். எதுக்காக? நமக்காக. இங்கே வாழ்கிற எல்லாத்தையும் உண்டாக்கி இது நல்லது, இது நல்லது, இது நல்லது என்று அவர் நல்லதை விதைக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை, நல்ல குணங்களை, நல்ல மனுஷங்களை, நல்ல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து அவர் நல்லவர் என்பது எப்போதும் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, நமக்கு விளங்க பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆனால் சத்துருவோ தான் கெட்டவன்றதை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், எப்போதும் அவன் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன பண்ணுறான் பாருங்க. ஆண்டவர் இந்த பூமியில் ஆபேல் என்ற ஒரு நல்லவனை பிறக்க வச்சாரு. ஆனால் பிசாசு என்ன பண்ணா, காயின்ற பொல்லாங்கனுக்கு பிறந்த காயினை போல இருக்க வேண்டாம்னு சொல்லி காயினை பிறக்க வச்சான். நல்லா கவனிங்க. அவன் தேவனுக்கு பிரியமானவன் சாட்சி பெற்றான். இவன் என்ன பண்ணான், எவன் ஆண்டவருக்கு பிரியமானவனா இருந்தான் அவனை கொலை பண்ணி போட்டான். நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ கர்த்தர் விதைக்கிறது எப்படிப்பட்டதா இருக்கு, கர்த்தருக்கு பிரியமானதை செய்யறதா இருக்கு. ஆனா சத்துரு விதைக்கிறது கொலை செய்யறதா இருக்கு, அழிச்சு போடுறதா இருக்கு. அப்ப நல்லா கவனி. அழிக்கிற சிந்தை நம்ம கிட்ட வருதா, தேவன் செய்கிற காரியத்துக்கு எதிர்த்து பேசுறோமா, தேவனுடைய பிள்ளைக்கு எதிர்த்து பேசுறோமா, தேவனுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில எதிர்த்து நிற்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்குமே ஆனால் நம்மை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது, இது களைகளை விதைக்கப்பட்ட விதையா இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. நம்ம எதை விதைச்சிருக்கா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொப்பனத்தை கூட சொல்றோம் பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை தேவன் கொடுத்தார். யோசேப்பு என்ன சொன்னார், சொப்பனத்தை ஆண்டவர் கொடுத்தது என்ன செய்ய போறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்காருன்னு சொல்லி. ஆண்டவர் கொடுக்குற சொப்பனம் ஆபத்துலேருந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு சொப்பனத்தை கொடுத்து யோசேப்பு மூலிமா அர்த்தம் கொடுத்து ஒட்டுமொத்த உலகத்தையும் பாதுகாத்தார். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனால் சத்துரு கொடுக்குற சொப்பனங்கிறது பாருங்க, தூங்கும்போதே அப்படியே ஏதாவது ஒரு பொண்ணு கூட தப்பாக இருக்கிற மாதிரி,
அல்லது அசுத்தமாக நடந்துக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. சில பேரோட சொப்பனத்திலேயே அருவருப்பலான காரியங்கள் வரும். ஏன்னா அது அவன் விதைக்கிறது. ஏன்னா அவனுக்கு அந்த பரிசுத்த காரியமே வராது. பார்த்துங்க, அவனோட காரியமே என்னது? மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதெல்லாம் யாரால உண்டானது? தேவனால உண்டானதா? இல்லை, அது உலகத்தினால பொல்லாங்கனால உண்டானது. அப்போ நல்லா கவனிங்க, மாம்ச இச்சையான காரியம் நமக்கு விதைக்கப்படுதா, நமக்குள்ள அடிக்கடி வருதுன்னா அதை சத்துரு விதைச்சிருக்கான்னு அர்த்தம். கண்களின் இச்சை வருதா, நமக்குள்ள பெருமை வருதா, மேட்டுமை வருதா, என்னால தான் இந்த வாழ்க்கை குடும்பம் நடக்குது, என்னால தான் எல்லாமே அப்படி சொல்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அப்படின்னா அந்த இடத்துல வர்றது யார்? சத்துரு விதைச்ச விதையோட மேலே கிளம்பி வருது. யோசிச்சு பாருங்க. நீங்கள் நாம் எப்படி இருக்கோம்? ஏன் பணம், நான் சம்பாதிச்சது, என் இஷ்டம் போல் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் உங்கள் போர்டு எழுதி போட்டுக்கலாம், பிசாசு எனக்குள்ளே வந்துட்டான் அப்படின்னு. எனக்குள்ளே விதைய விதைச்சிட்டான், கலையை சொல்கிறோமா? என்னைக்கு ஏன் பணம்னு சொல்கிறோமா அன்றைக்கே விழுந்தோம். நம்ம என்ன சொல்லணும்? எதை கொடுத்தாலும் கத்தர் கொடுத்த. ஒரு பிள்ளை கொடுத்தாருனாலும் என்ன சொல்லணும்? கத்தர் கொடுத்தார். ஒரு வேலை கொடுத்தாருன்னா கத்தர் கொடுத்தார். வருமானம் கொடுத்தாருன்னா கத்தர் கொடுத்தார். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைங்க வாயில வரும். ஆனால் பிசாசோட பிள்ளை வாயில என்ன வரும்? என் பலத்தால் சம்பாரிச்சு, என் திறமை, என் அறிவு, என் ஞானம், என் படிப்பு. ஆஃப்டர் ஆல் நீலாம் ஒரு சாதாரணமான ஆள். வருதா? படிக்காத வீட்டுக்காரன், படிக்காத பொண்டாட்டி பார்த்து யோசிச்சு பாருங்க. வருதுன்னா பிசாசு விதைச்சிருக்கான்னு அர்த்தம். அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தூக்கத்தில் பிசாசு என்ன பண்ணுறான்? கலைகளை விதைக்கிறான். ஆனால் ஆண்டவர் தூக்கத்தை எதுக்கு பயன்படுத்துகிறார்? நல்லதுக்கு பயன்படுத்துகிறார். நமக்கு சொப்பனங்களை கொடுத்து எச்சரிக்கிறாரு, நடக்க போகிற காரியங்களை நமக்கு தெரிவிக்கிறாரு, நல்ல துணையை உண்டாக்கி கொடுக்குறாரு. இப்படி கத்தர் விதைக்கிறதுலாம் நன்மையாக இருக்குது, புசிப்புக்கு ஏற்றதாக இருக்குது. ஆனால் பிசாசு விதைக்கிறதுலாம் எப்படி இருக்குது? ஆண்டவர் கொடுத்தது எல்லாத்தையும் இழக்கிறதா இருக்குது. யோசிச்சு பாருங்கள். அப்போ முதலாவது நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோம்? முதல்ல தூக்கம்னா நமக்கு வெக்கம் வரும். ரெண்டாவது தூங்கினா கந்த துணி வரும். மூணாவது என்ன வருது? கலைகள் விதைக்கப்படும். கடைசி ஒரு காரியத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 15:12-13 வாசிங்க. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய தள்ளாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். நல்ல கவனிங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஜெயம் கொடுக்கிற நேரத்துல தூங்கும் போது நமக்கு என்ன வரும்? தோல்வி வரும்னு சொன்னேன். நல்லா கவனிங்க. இங்க ஆபிரகாம் தேவனுடைய சமூகத்துல பலி செலுத்துறான். பலி செலுத்தி தேவனை ஆராதிக்க வந்திருக்கான். நல்லா கவனிங்க. தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கான். இப்போ தேவன் அவனை பற்றி, அவனுடைய எதிர்காலத்தை பற்றி அவனோட பேச வரார். அவனுடைய சந்ததிகளை பற்றி, ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களை பற்றி பேச வரும்போது ஐயாக்கு என்ன வந்துச்சு? இப்போது தூக்கம் வந்துச்சு. இப்போது சத்துருடைய கை மேலே ஓங்கினோடனே இப்போ என்ன வந்துச்சு? 400 வருஷம் அவனுடைய சந்ததி அடிமைக்குள்ளே போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க. ஆராதனை நேரத்தை தூங்குறோமா? வருதா? ஆபிரகாமை போல பலி செலுத்த வேண்டிய நேரத்தில், துதிக்க வேண்டிய நேரத்தில், தொழுது கொள்ள வேண்டிய நேரத்தில் கண்ணை கட்டுதா தூக்கம்? சத்துரு கொண்டு வரதா இருக்கும். சத்துரு கொண்டு வர தூக்கம் நம்முடைய சந்ததியை பாதிக்கும். நாம் நினைப்போம் சாதாரண தூக்கம் தானே. பாருங்கள், 400 வருஷம் அடிமையில் கொண்டு போயிடுச்சு. பாருங்கள் ஆபிரகாமுடைய தூக்கம். யோசிச்சு பாருங்கள். உங்கள் தூக்கம் உங்கள் சந்ததியை பாதிக்கும், உங்கள் பிள்ளையை பாதிக்கும், உங்கள் பையனை பாதிக்கும், உங்கள் பொண்ணை பாதிக்கும். நாம் அப்படி இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஆபிரகாமுக்கு தெரியாது, இன்றைக்கி நான் தூங்கின இந்த ஒரு தூக்கம் என் பிள்ளைகளை, என் சந்ததியை, என் தலைமுறைகளை இப்படி கொண்டு போயிடுச்சு அப்படின்னு. யோசிச்சு பாருங்கள். சில நேரங்களில் நாம் செய்கிற இப்படிப்பட்ட சீப்பான விஷயங்கள் நினைக்கிறோம் பாருங்க, சாதாரண விஷயம் நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் டேஞ்சரான விஷயங்களை செஞ்சுட்டு போயிடும். அப்போ இன்றைக்கி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதனால தான் நான் சொன்னேன், திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி, தூக்கத்தை கத்தர் கொடுக்குற தூக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. கத்தர் கொடுக்குற தூக்கம் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா சமாதானமாக இருப்பீங்க, சிரித்த முகத்தோட நல்ல இன்பமாக எழுந்திருப்பீங்க. ஆனால் சத்துரு கொடுக்குற தூக்கம் வரும்போது சமாதானம் இருக்காது, கலக்கம் வரும், பயம் வரும், திகில் வரும், வேர்த்து ஊற்றி தூக்கத்திலே பதட்டத்தோட ஐயோ அம்மான்னு கூக்குறதுலாம் வரும். யோசிச்சு பாருங்க. சில பேருக்கு ஆக்சிடெண்ட் மாதிரி சொப்பனை வரும், சில பேருக்கு தவறான சொப்பனை, யாரோ மேலே ஏறி ஏதோ பண்ணுற மாதிரிலாம் வரும். யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் என்ன? விசுவாசு கொடு. ஆனால் தேவன் கொடுக்கறது என்னது? பரலோக தரிசனங்களை கொடுப்பார், தூதர்களை தரிசிக்கிறது, அவரை தரிசிக்கிறது, அவருடைய சத்தத்தை கேட்கறது. யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் கத்தர் கொடுக்கறது. ஆனால் இன்னைக்கு சத்துரு கொடுக்குற காரியம்லாம் இப்படிப்பட்டது தான்.
இன்றைக்கி நம்ம எந்த தூக்கத்துக்கு இடம் கொடுக்குறோம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்முடைய தூக்கம் நம்முடைய பிள்ளைகளை பாதிக்குதான்னு பாருங்கள். தூக்கம் அளவாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், மற்றவர்கள் தூங்குவது போல் நாம் தூங்கக்கூடாது. அதனால தான் சொன்னார், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணார். கர்த்தர் கொடுக்காத தூக்கத்தை தூங்கினா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? மரித்து போய்கிட்டு இருக்கோம். மரித்த கூட்டத்தில் சேர்க்கப்படுறோம். மரித்த கூட்டத்தில் என்ன வசனம் சொல்லுது? மரிக்கிறவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் இனி கர்த்தரை துதிக்காத கூட்டம் தான் செத்துப்போன கூட்டம். செத்துப்போன வாய் துதிக்குமா? என்றைக்கே டெட் பாடியை பார்த்துருக்கீங்களா? ஸ்தோத்திரம் சொல்லுமா? நீங்கள் போய் பிரைஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா சொல்லுங்கள். என்றைக்கா போய் டெட் பாடியை பார்த்து சிஸ்டர் பிரதர் பிரைஸ்லாட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டெட் பாடி எழுந்து பிரதர் பிரைஸ்லாட் என்னை பார்க்க வந்து ஸ்தோத்திரம் நன்றி சொல்லுமா? சொல்லாது. அப்போ நல்லா கவனிங்க. அப்போது தூக்கம் வந்துச்சுன்னா, நம்மளை பிசாசு தூக்கத்தை வைக்கிறான்னா, ஆண்டவர்னா சொல்றார், நீ மரிச்சுக்கிட்டு இருக்க, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை செத்துக்கிட்டு இருக்கு. இதை தான் ஆண்டவர் சொன்னார். ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. 3 சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனா இருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகரத்துக்கு ஏதுவாய் இருக்கவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகளை தேவனுக்கு முன் நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. விழித்து கொண்டுன்னா என்ன அர்த்தம்? அந்த சபை தூங்கிக்கிட்டு இருக்குது. நீ தூங்கிக்கிட்டே என்ன செத்துக்கிட்டே இருக்கடா. உன் ஆவிக்குரிய கிரீடத்தை இழக்கிற, எல்லா மேன்மையை இழக்கிற, உனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை இழக்கிற. அதனால ஆண்டவர் சபைக்கு சொல்ற செய்தி என்ன? நீ தூக்கத்தை விட்டு எழுந்துரு அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. அப்பதான் சாகரத்துக்கு ஏதுவா இருக்கிறத நீ என்ன பண்ணும்? காக்க பண்ண முடியும். உன் கிரீடத்தை காத்துக்கொள்ள முடியும். உனக்குரிய செய்தியை நீ காத்துக்கொள்ள முடியும். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கும்? விழிப்பா இருக்கிறோமா? அதனால தான் வசனம் சொல், விழித்திருந்து ஜெபிங்க. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவை என்னோடு கூட 1 மணி நேரமாகில விழித்திருந்து ஜெபிக்க கூடாதான்னு கேட்டார். யோசிச்சு பாருங்க. அவருக்கு போராட்டம், மரண போராட்டம் ஏசப்பாக்கு. அவர் என்ன பண்ணார்? தூங்கினாரா ஜெபம் பண்ணாரா? கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணார். ஆனால் பேதுருக்கும் யோவானுக்கும் யாக்கோபு அவருக்கு தானே பிரச்சனை. எனக்கு என்ன பார்த்தீங்களா? அசட்டையா அப்படி இருக்கா? அடுத்தவங்க வேதனையில் நம்ம குளிர்காயிரமா? யோசிச்சு பாருங்க. அதுதான் பேதுருவோட சிந்தையோ யாக்கோபோட சிந்தையோ? அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு கண்ணு கட்டுது. யோசிச்சு பாருங்க. 2 வாட்டி தட்டி எழுப்புறாரு, நீ மாடா பேதுரு. யோசிச்சு பாருங்க. யோவான் யாக்கோபு முதல்ல சொன்னார் சேர்த்து. அடுத்த வாட்டி கேட்கும்போது பேதுரு நீ கூடமா, நான் உன்னை நம்பினேடா. யோசிச்சு பாருங்க. நம்பிக்கை கூறியவங்க கூட என்ன பண்ணிடுவான்? நம்ம போராட்டத்தை நேரத்தில் நம்ம கூட இருந்து துணையாக நின்று ஜெபிக்க மாட்டான். அவனை என்ன பண்ணிடுவான்? தூங்கிடுவான். யோசிச்சு பாருங்க. நம்ம தூங்குறோமோ? தூங்கினா இயேசுவை இழந்துருவோம். பேதுரு தூங்கினான், யோவான் யாக்கோபு தூங்கினாங்க. அழகாக வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க இயேசுவை. உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை உங்களையும் பிரிக்கிற காரியம் எப்போ வரும் சொல்லுங்கள்? உங்கள் ஆவிக்குரிய தூக்கத்தினால தான் வரும். யோசிச்சு பாருங்கள். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக, எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் என்ற வார்த்தையின் அடிப்படையில் இன்றைக்கி தூக்கத்துக்கு இடம் கொடுத்தா நமக்கு வெட்கம் வரும்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறார். இன்றைக்கி நம்ம தூக்கத்துக்கு இடம் கொடுத்தா கந்தைகளை உடுத்துவிக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். அடுத்ததாக தூக்கத்தை இடம் கொடுத்தா அது நமக்குள்ள கலைகளை விதைத்து விடும் அப்படின்னு சொல்லி எச்சரிப்பு கொடுக்கிறார். அடுத்ததாக கடைசியாக நம்ம தூக்கத்துக்கு இடம் கொடுக்கும்போது நம்முடைய சந்ததிக்கு, நம்முடைய தலைமுறைக்கு அது சாபத்தை கொண்டு வருகிறது, வேதனை கொண்டு வருகிறது, அடிமைத்தனத்தை கொண்டு வருகிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொத்து சேர்த்து வைக்கிறீங்க? அடிமைத்தனம் என்ற சொத்தை சேர்த்து வைக்கிறீங்களா? சில பேர் சொல்கிறாங்க, டாக்டர்லாம் அப்பாவுக்கு சுகர் இருந்தது, அம்மாவுக்கு சுகர் இருந்தது, இன்றைக்கி எனக்கும் சுகர் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்களே, அது ஒரு அடிமைத்தனம் மாதிரி தெரியல? எங்கள் பாட்டிக்கு கேன்சர் இருந்தது, எங்கள் அம்மாவுக்கும் கேன்சர் இருந்தது, எனக்கும் கேன்சர் இருக்குது. தலைமுறையாக அது அடிமைத்தனம் படுத்து தெரியுதா? அப்படி ஏதாவது வருதா? அப்போது எங்கே மிஸ்டேக் நடந்திருக்குன்னு பாருங்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல உன் வீட்டு வாசற்படியில் வந்து படுத்திருக்கன்னு சொல்றாரு.
என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை வெகு சமீபமாக இருக்கு. இந்த ஆண்டவருடைய வருகையில நீங்களும் நானும் பிரவேசிக்கணும். ஒரு ஆவிக்குரிய விழிப்போடு ஆயத்தமா நம்ம இருக்கணும். இந்த பிசாசு கொடுக்கிற தாலாட்டு தூக்கத்துக்கு நம்ம இடம் கொடுத்து விட்டோம்னா நம்ம கிட்ட ஆயத்தன்றது காரியம் போயிடும். பரிசுத்தன்ற காரியத்தை இழந்துடுவோம். தேவனுக்கு கீழ்ப்படியணுன்ற காரியத்தை இழந்துடுவோம். விசுவாசத்தை இழந்துடுவோம். தேவ பிள்ளை என்ற ஸ்தானத்தை கூட நம்ம இழந்து நம்ம பொல்லாத கூட்டமாய் மாறிவிடுவோம். ஆண்டவர் சொன்னார், துன்மார்க்கரே பொல்லாதவர்களே, நீங்க யார் என்று அறியேன், என்னை விட்டு அகன்று போங்க அப்படின்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, அக்கிரம செய்கைக்காரரேன்னு சொன்னார். இன்னைக்கு நமக்கு ஒருவேளை கதவு அடைக்கப்பட்டா என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. 10 கன்னிகை 5 பேர் உள்ள போயிட்டாங்க. அடுத்த 5 பேருக்கு கதவு அடைக்கப்பட்டது. நீங்க யார் என்று அறியேன், நீங்கள் எவ்விடத்தாரோ. உடனே நம்ம சொல்லலாம், ஐயா உங்க சர்ச்சில் தான்ப்பா உங்களை ஆராய்ச்சோம், உங்க பேரை சொல்லி உங்களை துதிச்சோமே, தொழுது கொண்டோமே, காணிக்கெல்லாம் கொடுத்தோமே, தசமாகலாம் கொடுத்தோமே, உபவாசம்லாம் இருந்து ஜெபம் பண்ணோமே. அப்ப அவருன்னு சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் சொல்லுவார். எஜமா எப்பொழுது வருவான்னு தெரியாம விழித்திருந்து இருக்க வேண்டிய வேலைக்காரனா நாம இல்லாம எல்லார போல நாமளும் தூங்குவோம், குடிப்போம், கொண்டாடுவோம். அப்படியே இருந்துட்டோன்னா நமக்கும் வரக்கூடிய வருகை இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். என் அருமையான சகோதரனை, எங்கள் அன்பு சகோதரியே, ஒரு சாதாரண வார்த்தை தான், ஆனால் அதில் எவ்வளோ மேன்மையான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு தூக்கம் கர்த்தர் கொடுக்கறதா பிசாசு கொடுக்கறதான்னு கூட தெரியாத அளவுக்கு நாம் தூங்கிக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க. ஜெபித்து முதல்ல பழகுங்க. தூங்கத்துக்கு முன்பதாக ஜெபிக்க பழகுங்க. நல்லா ஜெபித்துட்டு நல்லா தேவனை துதிச்சுட்டு அதுக்கப்புறம் படுத்து பாருங்க. அப்போ உங்கள் நித்திரை இன்பமாக இருக்கும். சரியான நேரம் தூங்கி சரியாக அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. ஆனால் பிசாசு கொடுக்குற தூக்கம் உங்கள் ஜெபத்தை கட் பண்ணும். பிசாசு கொடுக்குற தூக்கம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாசப்படுத்தும். பிசாசு கொடுக்குற தூக்கம் உங்களுக்குள்ள அசுத்தத்தை விதைக்கும், அருவருப்பை விதைக்கும். கர்த்தருக்கு பிரியமில்லாததெல்லாம் உங்களுக்குள்ள வந்து அவன் அழகாக குப்பை தொட்டியில் போட்டுட்டு போகிறது போல் போட்டுட்டு போயிடுவான் குப்பையை. நம்ம குப்பை தொட்டி இல்லையே, நம்ம பரிசுத்த பாத்திரம் தானே. நமக்குள்ளே விழுறது பரிசுத்தமாக தானே இருக்கணும். நம்ம என்ன இருக்கோம் யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளை கொஞ்ச நேரம் உயிர்த்து ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க. இன்னமும் நாம் தூங்கிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை எழுப்புவது யார்? நம்மளை யாராலும் எழுப்ப முடியும்? கர்த்தர் சொல்லும் போதே எழும்பிருங்க. கர்த்தர் சொல்லும் போதே எழும்பிருங்க. தூக்கத்தை விட்டு கர்த்தர் சொல்லும் போதே இந்த காரியத்தை ஜெயம் எடுக்க எழும்பிருங்க. இதை மேற்கொள்ள எழும்பிருங்க. இல்லை இன்னைக்கு போட்ட நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொன்னீங்கன்னா பரலோகம் காத்திருக்காது. பரலோகம் காத்திருக்காது. பரலோக தேவனுடைய கிருபைகள் உனக்காக இன்னும் வெளிப்பட நீங்க நம்பாத. இன்றைய ரட்சணை நாள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? இந்த வேளையில் எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமென். இயேசு ராஜாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றி தகப்பனே. இப்படி சத்திய வார்த்தைகளை கர்த்தாவே நீர் எவ்வளவு எளிமையாக எங்களுக்கு புரியும்படியாக கர்த்தாவே நீர் எழுதி வைத்திருக்கிறீர் ஐயா. அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் ஐயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படியாக இன்னைக்கு கேட்ட சத்தியத்தின்படி பரிசுத்தமாய் வாழ, உண்மையாய் வாழ கர்த்தாவே விழித்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் கொடுக்கிற தூக்கத்துக்கும் பிசாசு கொடுக்கிற தூக்கத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடித்து கவனமாய் எங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை காத்துக்கொள்ள, எங்க குடும்பத்தை காத்துக்கொள்ள, எங்களுடைய நல்ல இடங்களை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல மேன்மையான ஸ்தானங்களை நாங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் அப்படியே கிருபை செய்வதற்காய் நன்றி ராஜா. உன் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காய் நன்றி ராஜா. எங்க பிள்ளைகளை எல்லாம் சாட்சியாக நிறுத்துவதற்காய் நன்றி ராஜா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காய் நன்றி. அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற உங்க மேலான வல்லமையுள்ள நாமத்தில் இவளை கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.